கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக 8/8/2011 முதல் ஒசூரில் செயல்பட்டு வருகின்றது. இக்கல்லூரியில் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு பிடெக் கோழி இன தொழில்நுட்பம் பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி 2011-12 கல்வியாண்டு முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரியின் முக்கிய நோக்கம் நமது நாட்டில் வளர்ந்து வரும் கோழிப்பண்ணை தொழிலுக்கேற்ற திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்துடன் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே இந்நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும் ஒரே கல்லூரி இதுவே ஆகும். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கோழியின உற்பத்தி, கோழி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பம், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி, அவையினை பதப்படுத்துதல், விற்பனை மேலாண்மை, தீவன உற்பத்தி ஆகிய துறைகளில் சிறந்த வல்லுநர்களாக உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டு இக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி பட்டப்படிப்பானது தமிழக அரசு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு AICTE புதுடெல்லி ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும். இப்பாடத்திட்டமானது 8 பருவங்களை உள்ளடக்கியது. 8ஆம் பருவத்தில் கோழி உற்பத்தி சார்ந்த நிறுவனத்தில் உதவி தொகையுடன் கூடிய களப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது ஒசூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒசூர் தெங்கனிக்கோட்டை சாலையில் உள்ள மத்தகிரி என்ற இடத்தில் மாவட்ட கால்நடை பண்ணை வளாகத்தின் அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் கல்லூரியின் முன்பு நகர பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியின் மொத்த பரப்பளவு 80 ஏக்கர் ஆகும். உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனமாக விளங்கி வருகிறது. இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் கோழியின துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் கோழி குஞ்சு உற்பத்தி, கோழி பண்ணை, கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் நிறுவனம், கோழி தீவன உற்பத்தி ஆலை, கோழி இறைச்சி மற்றும் முட்டை சந்தைப்படுத்தும் துறை ஆகியவற்றில் மேலாளர்களாகவும் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் சிவில் போட்டித் தேர்வு எழுதியும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும். இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் கோழியின் உற்பத்தி சார்ந்த முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப மேலாளர்களாக பணிவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதுவரை படிப்பை முடித்துள்ள அனைத்து மாணவர்களும் வேலைவாய்ப்புடனேயே இக்கல்லூரியிலிருந்து வெளியே வருகின்றனர். இந்த கல்லூரியின் சேர்க்கை விதிமுறையானது 12ஆம் வகுப்பில் கணிதம் மற்றும் உயிரியல் ஆகிய 2 பாடங்களை படித்தவர்கள் மட்டும் இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் எதுவும் கிடையாது. அரசாங்க வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறும். கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் வருடந்தோறும் மே மாதத்தில் அனைத்து முன்னணி செய்தித்தாள் மற்றும் பல்கலைக்கழக வலைதளத்தின் மூலம் நடைபெறும். மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு இணையதளம் மூலமே மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மாணவர் சேர்க்கையானது ஒற்றை சாளர முறையில் சென்னையில் கால்நடை மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மாணவர் சேர்க்கையானது ஒற்றை சாளர முறையில் சென்னையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இக்கல்லூரியில் வருடந்தோறும் 40 மாணவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் இக்கல்லூரியில் கடந்த கல்வியாண்டு முதல் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் வழங்கப்பட்டு வருகின்றது. கோழி பண்ணை வளாகத்தில் அமைந்துள்ள பண்ணையில் அனைத்து வகையான கோழி இனங்களான மேம்படுத்தப்பட்ட கோழிகளான கிராமப்பிரியா, வனராஜா, ஸ்ரீநிதி போன்ற கோழிகளும் நாட்டுக்கோழி இனங்களான அசீல் மற்றும் கருங்கோழி, ஜப்பானிய காடை, வான்கோழி, கினி கோழி ஆகிய இனங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு கோழி இனங்கள் மற்றும் அலங்கார கோழி இனங்கள் மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் பயிலும் இளங்கலை மற்றும் முதுகலை கோழியின தொழில்நுட்ப அறிவியல் படிக்கும் மாணவர்களுக்கான தீவன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான மாதிரி தீவன ஆலையாக 2016 முதல் செயல்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் கர்நாடகாவின் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள கால்நடை விவசாயிகளுக்கான தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக இத்தீவன ஆலை செயல்பட்டு வருகின்றது. ஆரம்பத்தில் சுமார் 40 டன் என்ற அளவில் 30 வகையான கால்நடை மற்றும் கோழிகளுக்கு தயாரிக்கப்பட்ட தீவனமானது தற்பொழுது 110 முதல் 120 டன் வரை உற்பத்தி செய்து மேற்கூறிய மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்லாமல் ஒசூர் மத்திகிரியில் அமைந்துள்ள மாவட்ட கால்நடை பண்ணைக்கான கால்நடை மற்றும் கோழிகளுக்கான தீவனத்தை உற்பத்தி செய்து
தரப்படுகிறது. கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் விளங்கும் கோழியின பொறியியல் துறையின் இந்த வளாகம் கோட்பாட்டு அறிவையும் நடைமுறை திறன்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள பொறியியல் ஆய்வகங்களை கொண்டுள்ளது.